முதல்ல பெரியவங்க இறந்தவங்க அவங்களத பிரிக்கிறோம். எப்படி? கல்யாணம் ஆகாம ஒரு பெண் இறந்துட்டால், அது பிறந்து 5 நிமிஷத்துல இறந்தாலும் சரி, கல்யாணத்துக்கு நாள் இறந்தாலும் சரி, அந்த பெண்ணை கன்னி தெய்வம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புடவை கும்புறது, புடவைக்காரி அப்படிலாம் கூட சில விதத்தில் சொல்லுவாங்க. இது கன்னி தெய்வம். கல்யாணம் ஆகாம ஒரு ஆண் இறந்துட்டாங்கன்னா அது பேர் கன்னி தெய்வம் இல்லை. அவங்க பெரியவங்களோட லிஸ்ட்ல தான் வருவாங்க. அப்போ கல்யாணம் ஆகி இறந்த ஒரு ஆணு பெண்ணு, கல்யாணம் ஆகாம இறந்த ஒரு ஆணு, இவங்களை நினைச்சு கும்பிட்றதுக்கு பெரியவங்களுக்கு படையல் போடுறதுன்னு சொல்லுவாங்க. அப்ப கன்னி தெய்வங்கிறது ஈக்குவல் டு தெய்வத்தை கும்பிட்ற மாதிரி நம்மளுடைய சாமி ரூம்லயே படையல் போட்டு கும்பிடலாம். அப்பேற்பட்ட சக்தி படைச்ச ஒரு தெய்வம். வீட்டுல சில பேர் வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா பெண் குழந்தையே அந்த வம்சத்துல பிறக்காது, பெண் குழந்தைகளே நல்லா இருக்க மாட்டாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் பிரிஞ்சு வாழ்ற சூழ்நிலைகள், கற்பப்பை சார்ந்த கோளாறுகள் இது மாதிரி ஏற்படுறது, இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த கன்னி தெய்வத்தோட சாபம் தான். இப்பேற்பட்ட இந்த கன்னி தெய்வத்தை இந்த தை மாதம் ஒரு வெள்ளிக்கிழமை சாயங்காலமா கும்பிட சொல்லி பெரியோர்களோட வேதத்துல கூட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம முன்னோர்கள் தொன்று தொட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு பூஜை முறை இந்த கன்னி தெய்வ முறை.